அது என்னால பேச முடியாது. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கினோமோ கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட் படத்துக்கே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படின்னா சார் இந்த மாதிரி ஒரு படம், இந்த படத்துல வந்து உங்களுக்கு ஒரு கேரக்டர். இப்பெல்லாம் வந்து சார் இது ஒரு பட்ஜெட் படம், ஹலோ கூட சொல்லல, ஒரு பட்ஜெட் படம் பண்றோம் ஹலோ இப்படிதான் பேசுறாங்களே. இந்த மல்டி ஸ்டார்ஸ் படங்கள் நிறைய வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சம்பளம் கொடுக்க ப்ரொடியூசர்ஸ் ரெடியா இருக்காங்க, படம் பண்ண டைரக்டர்ஸ் ரெடியா இருக்காங்க, படம் வந்து ஆடியன்ஸ் பார்க்க உள்ள வந்து பார்க்க ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க படமே பண்ண போறீங்க. ஆக்சுவலா அவர் வந்து பேசிக்கலா ஒரு எடிட்டர், எடிட்டிங் ஸ்டூடெண்ட், எடிட்டர் கிடையாது எடிட்டிங் ஸ்டூடெண்ட். ஸோ அவருக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் கட் அப்படின்னா அந்த இடத்துலாம் கட் இருக்கும். ஸோ என்ன எனக்கு என்ன அது வந்து எனக்கு தப்பா தெரியல. தே ஆர் நாட் ஓவர் ரேட்டட். ப்ரொடக்ஷன் சைட்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு. பட் இப்போ அவரு மறுபடியும் ஒரு படம் பண்ணா அது வந்து சூப்பரா தான் இருக்கும். எப்பவுமே தேவையில்லாத ஷாட்லாம் எடுக்க மாட்டாரு, தேவையில்லாம இதெல்லாம் பண்ண மாட்டாரு. எது வேணுமோ அதை மட்டும் எடுத்து எழுத முடிச்சு கொடுத்துட்டு படம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சூப்பரா இருக்கும். ஹிந்திலலாம் எப்பயோ எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமா வரணும் அப்படின்ற ரொம்ப ஆசை. சார் இது பெருசா நான் கேட்கல, இந்த சம்பள ரீதியா சார். ஆக்சுவலி ஒரு இன்டர்வியூல வந்து வெற்றிமாறன் சார் என்ன சொல்றாரு, தமிழ் சினிமால இருக்கிற எல்லா ஹீரோவும் ஓவர் ரேட்டட் அப்படின்றாரு. எல்லா ஹீரோவுமே ஓவர் ரேட்டட்ன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர்களுக்கு டெக்னீஷியனுக்கு ஒன்றும் அந்த இடமே கிடைக்கலன்ற. ஸோ இந்த சேலரி இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து எப்பவுமே அந்த ஹீரோ நோக்கியே பிச் பண்றாங்க. ஸோ இது எப்படி சார் வருங்காலத்துல இது மாறுமா? அதாவது என்ன சொல்றது, இப்போ நான் வந்து அது என்னால பேச முடியாது. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கினோமோ கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட் படத்துக்கே போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்த உடனே வந்து இப்பெல்லாம் வந்து போன்ல எப்படி பேசுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படின்னா சார் இந்த மாதிரி ஒரு படம், இந்த படத்துல வந்து உங்களுக்கு ஒரு கேரக்டர். இப்பெல்லாம் வந்து சார் இது ஒரு பட்ஜெட் படம், இதுல வந்து ரொம்ப பட்ஜெட்டா பண்றோம் அப்படின்னா, ஏது முதல்ல கதை சொல்லுங்க. எடுத்த உடனே ஹலோ கூட சொல்லல, ஒரு பட்ஜெட் படம் பண்றோம் ஹலோ இப்படிதான் பேசுறாங்களே. சோ சம்பளம் வந்து எப்பவுமே அவ்வளவுதான். ஓடுற குதிரைக்கு எப்பவுமே வேல்யூ அதிகம் தான். ஸோ ஓவர் ரேட்டடா அப்படிங்கறது எனக்கு தெரியல. சம்பளம் கொடுக்க ப்ரொடியூசர்ஸ் ரெடியா இருக்காங்க, படம் பண்ண டைரக்டர்ஸ் ரெடியா இருக்காங்க, படம் வந்து ஆடியன்ஸ் பார்க்க உள்ள வந்து பார்க்க ரெடியா இருக்காங்க. ஸோ என்ன எனக்கு என்ன அது வந்து எனக்கு தப்பா தெரியல. தே ஆர் நாட் ஓவர் ரேட்டட். அவங்களோட வேல்யூ வந்து அவங்களுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க படமே பண்ண போறீங்க. ஸோ அது வந்து எனக்கு அங்க சுத்தி என் ரேட்டை முதல்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் பார்த்தது இல்லையா லைஃப்ல. ஓவர் ரேட்டட்னா எவ்வளவு ரேட்டு அப்படின்னா எனக்கு அது தெரியல. ஓவர் ரேட்டட்னா எப்படி எதுக்கு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய யங் டைரக்டர் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஷார்ட்டா வந்து இந்த பையன் பெருசா ஏதாவது ஒண்ணு செய்க பண்ணுவான்னா எந்த டைரக்டர் நீங்க சொல்லுவீங்க? நிறைய யங் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஷார்ட்டானா ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்ச பயங்கர யங் டைரக்டர் அண்ட் நான் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப ஜெல்லான ஒரு யங் டைரக்டர்னா பாலாஜி மோகன் தான். ஸோ பாலாஜி மோகன் வந்து எந்த படம் பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா அவர் மாரிக்கு அப்புறம் ரொம்ப கேப் ஆயிடுச்சுன்னு படம் பண்ணலை. ஏன்னா அவர் ப்ரொடக்ஷன் சைடில் கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு. பட் இப்போ அவர் மறுபடியும் ஒரு படம் பண்ணா அது வந்து சூப்பராக தான் இருக்கும் எப்பவுமே. பாலாஜி மோகன் தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இல்ல அவரு ஆக்சுவலா அவர் வந்து பேசிக்கலா ஒரு எடிட்டர், எடிட்டிங் ஸ்டூடெண்ட், எடிட்டர் கிடையாது எடிட்டிங் ஸ்டூடெண்ட். ஸோ அவருக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் கட் அப்படின்னா அந்த இடத்துலாம் கட் இருக்கும். ஸோ அவர் தேவையில்லாத ஷாட்லாம் எடுக்க மாட்டாரு, தேவையில்லாம இதெல்லாம் பண்ண மாட்டார். எது வேணுமோ அதை மட்டும் எடுத்து எழுத முடிச்சு கொடுத்துட்டு படம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சூப்பரா இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரொடியூசரோட ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாரு, அதே மாதிரி ஸ்டோரியும் வந்து சூப்பராக தான் இருக்கும், என்கேஜிங்காக இருக்கும். ஸோ பெரிய டேரக்டரா வருவாரு அப்படின்னா இன்னும் நான் பாலாஜி மோகனுக்கு தான் எதிர்பார்க்குறேன். சார் ஆக்சுவலி இந்த பிரம்மாண்டம்ன்றது தமிழ் சினிமாலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சங்கர் சாரே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஹிஸ்டாரிக்கல் பிரம்மாண்டம் அப்படின்னும் போது ஈவன் நீங்கள் இந்த இப்போ தெலுங்குல ரிலீஸ் ஆன RRR, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பாகுபலி, இப்போ வந்து கன்னடாவில் வந்து பார்த்தீங்கன்னா KGF, இதெல்லாம் கொஞ்சம் பேக்வேர்டில் போய் நடக்கிற கதை. இதில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு, ஏன்னா இந்த பொன்னியின் செல்வன் ப்ராப்ளம் எடுத்தாங்க, பட் 150 daysக்குள்ளே எடுத்த படம். அது ராஜமௌலியே ஷாக் ஆகி பார்த்தாரு, 150 daysல இது பண்ண முடியுமா, என்னால் முடியாது, 5 வருஷம் ஆச்சு எனக்கு பாகுபலி. தமிழ் சினிமாவில் என்ன மாதிரி பிரம்மாண்டம் வந்தால் இன்னமும் உலக அளவில் நம்ம தமிழ் சினிமா பேசப்படும் சார்? இப்போ எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, இந்த மல்டி ஸ்டார்ஸ் படங்கள் நிறைய வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எல்லா இதுலயும் வந்துருச்சு. இப்போ ஹிந்திலலாம் எப்பயோ எடுத்துட்டாங்க. அதுக்காக அவங்க வந்து ஒரு பீரியட் ஃபிலிம்லாம் செலக்ட் பண்ணல. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு படம் பண்ணி அதுல மல்டி ஸ்டார்ஸ்லாம் கேஸ்ட் பண்ணி
அழகா ஒரு படம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமா வரணும் அப்படின்ற ரொம்ப ஆசை. அதுக்கு முதல்ல ஹீரோஸ் ஒத்துக்கணும், எல்லா ஹீரோஸும் ஒத்துக்கணும், எல்லாருக்கும் டேட் கரெக்டா வரணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைரக்டர் மாட்டணும், கதை மாட்டணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா வேல்யூ இன்னும் அதிகமாகும்னு எனக்கு தோணுது.